ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் முதல் இயல் இருக்கு இல்லையா, முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலுக்கான டெஸ்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1லேருந்து 9 வரைக்கும் தனித்தனியாக நம்மளால் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து உள்ளேருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து நம்ம ஒரு 100 கொஷின் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நான் எங்கே மேம் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றது கேட்டிங்கன்னா, இதுக்கான பிளேலிஸ்ட் பொதுத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்க தெரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் ஒரு டெலகிராமுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பொதுத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டோட பிளேலிஸ்ட் வேணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து ஷேர் பண்ணிடுவோம். இன்கேஸ் பார்க்க தெரியலை அப்படின்னா கேளுங்க, நாங்களே வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அதில் ப்ரீவியஸாக போட்டால் 10 வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். அதாவது 9 இயலுக்கு தனித்தனி டெஸ்ட்டும் ப்ளஸ் 6th ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு அதில் அடங்கிடும். சரிங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ 7th இயல் 1க்கான டெஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்தமாக வந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யார் 40க்கு 40 எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்ப்போம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? ஆப்ஷன் என்னென்னாங்க இருக்குது? கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதியார், நாராயண கவி. ஸோ என்னது முதல் அரசவை கவிஞர்? நல்லா கவனிக்கணும். என்னது அரசவை கவிஞரில் இங்கே ஆள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? முதல் அரசவை கவிஞர் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் தான் யார்? தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர். கண்ணதாசனும் என்னவா இருந்திருக்காரு? அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. ஆனால் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, தப்பு வாங்கிடக்கூடாது. அடுத்தது, காந்திய கவிஞர் என்பவர் யார்? ஸோ கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் காந்திய கவிஞர் யாருங்கிறது. இருந்தாலும் ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோமா. கவிஞர் மீரா, சிற்பி பாலசுப்ரமணியம், நாமக்கல் கவிஞர் சுரதா. ஸோ காந்திய கவிஞருங்கிறது யாருங்க? நாமக்கல் கவிஞர். ஸோ 7th அந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற செய்யுள்ள பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, காந்தியோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டனால இவர் என்னன்னு சொல்கிறாங்க? காந்திய கவிஞர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி பாடல்கள்லாம் நிறைய இயற்றியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதனால் காந்திய கவிஞர். நெறி எனும் சொல்லின் பொருள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின். நிறைய தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா. நெறி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வழி. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? ஸோ நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லைங்க. அப்படின்னா இந்த 4 பேரில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, மருதகாசி, கண்ணதாசன், சுரதா, உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதினவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஸோ இவரை வந்து ஒரு பேரால் வச்சு அழைச்சி கூப்பிடுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா அவரை வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி உடுமலை நாராயண கவிக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதே கமெண்ட்டில் எனக்கு சொல்லியிருக்கணும். சரிங்களா. அடுத்தது, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் கலம்பகம், பரிபாடல், பரணி, அந்தாதி. ஸோ இதில் ஆன்சர் என்னது? பரணி. ஸோ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா. இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, வானில் டாஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். ஸோ மேகம் வந்து திரண்டுச்சுன்னா தான் மழை பொழியும்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த மேகம் அப்படிங்கிறதுக்கான இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகில். சரிங்களா. இது ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் முகில் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்களா. ஸோ கார்னா மலை, முகில்னா மேகம். ஓகேங்களா. இப்போ கார் முகில்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேகத்துக்கு வந்து முகில்ங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பழைய சமச்சீர் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகம் அப்படிங்கிறதுக்கு நிறையா பொருள், இந்த ஒரு பொருள் பன்மொழி இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது இல்லைங்களா. அப்போது மேகம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. அந்த மேகம்னு ஒரு பொருள் தரதுக்கான வார்த்தைகள் நிறையா இருக்குது. இப்போ அதில் முகில்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வார்த்தைகள் இருக்கும், பழைய சமச்சீரில் இருக்கும். யாருக்காவது டைம் இருந்துச்சுன்னா தேடி பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த கொஷின் பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சரியா.
ஸோ ஆன்சர் நீங்கள் சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னா ஓகே, அப்போ ஒன்று இருக்குது, அப்போ நம்ம சிலபஸில் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி படிக்கும்போது தான் உங்களோட மைண்டில் அப்படியே மெமரி ஆகும். ஓகேங்களா? இப்போ காதால் கேட்டுட்டு போனால் 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கும், 3ஆவது நாள் மறந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து தேடும்போது தான் அதோட ஆன்சர் நமக்கு எப்போவுமே மனசில் நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களவே தேட சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒப்புமை கூட்டல் இல்லாத. இதை வந்து எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மை வந்திருக்கு இல்லைங்களா, ஐகார விகுதியில் வந்திருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன தோன்றும், இ அப்படிங்கிறது தோன்றும். அப்போ இ கூட்டல் இ அப்படிங்கிறது நமக்கு என்னவா மாறும், ஈன்னு மாறும். அப்போ ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியானது. அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ முன்னாடி இருந்த கொஸ்டின்லேயே நான் கேட்டேன் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ உடுமலை நாராயண கவியை தான் என்னன்னு சொல்கிறோம், பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம புகழ்கிறோம். சரிங்களா? இதை தானே நான் ப்ரீவியஸாக உடுமலை நாராயண கவியை என்னன்ற பெயர் மூலமாக நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. சரி, அப்போது நாமக்கல் கவிஞர்னு புகழப்படக்கூடியவர் யார், சுரதான் புகழப்படக்கூடியவர் யார்? சுரதாங்கிற இயற்பெயர் கொண்டவர் யார்? இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே நீங்கள் பதில் சொல்லிடணும். ஓகேவா? அடுத்தது மொழியின் முதல் நிலை பேசுதல் டான்ஸ் ஆகியவன் ஆகும். மொழியோட முதல் நிலை பேசுகிறதும் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசுகிறதும் கேட்குறதும் தான் மொழியோட முதல் நிலை. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த சொன்னவர் யார் அப்படிங்கிறத நமக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பாடப்பகுதியிலேயே. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்தது பாருங்களேன், ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஸோ ஒலியோட வரி வடிவம் என்னதுங்க? ஸோ ஒரு ஒலிக்கிறத இப்போ நான் அம்மான்னு சொல்கிறேன், அந்த அம்மாங்கிறது ஒலி, அதோட வரி வடிவம் என்ன? அம்மா, ஆ, இம்மா, அம்மான்னு எழுதுறது தானே. அப்போ இது என்னது? வரி வடிவம்ங்கிறது நமக்கு எழுத்து, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. ஸோ தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு. சரிங்களா? ஸோ மற்றது எதுவுமே தமிழோட கிளை மொழிகள் கிடையாது இல்லையா? ஸோ பார்த்தாலே நமக்கு தெரியுது. அடுத்தது பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். ஸோ பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? பேச்சு மொழி என்னன்னு சொல்கிறாங்க? உலக வழக்கு. எழுத்து மொழியை தான் என்ன சொல்லுவாங்க? இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது 13வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். எடுத்தல் படுத்தலா, ஸோ பாயை எடுத்து நல்லா படுத்துக்கோ அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா அப்படிங்கிறது தான் நன்னூல். சரிங்களா? எடுத்தல் படுத்தல், ஸோ எடுத்து நல்லா படுத்துக்கோப்பா, காலை நீட்டி நல்லா படு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நன்னூல். சரிங்களா? சில பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன் ஆகும், ஐயோ இது எதுக்கு படித்தோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கூற்றை சொல்லக்கூடிய நூல் நன்னூல். சரிங்களா? சரி, நன்னூலை எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஸ் என்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வட்டார மொழி என்பர். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடி. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க, வன் தொடருக்கு பாக்குன்னு கொடுத்துருக்காங்க, இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு சால்புன்னு கொடுத்துருக்காங்க, உயர்தொடர் குற்றியலுகரத்துக்கு அரசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா நெடில் தொடர் அப்படிங்கிறது ஒரு தனி நெடில் தானே வரணும், தனி நெடிலுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாடு. ஓகேங்களா? இது என்னதுங்க? தனி நெடில். ஓகேவா? நெடில் எழுத்து தானே, அதுக்கு பின்னாடி குற்றியலுகர எழுத்து வந்துருச்சு. மொத்தத்துக்கே ஒரு வார்த்தையில் 2 எழுத்து மட்டும்தான் வரும். அதுதான் என்னென்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரே ஒரு தனி நெடில் இருக்கும், அதுக்கு பின்னாடி குற்றியலுகர எழுத்து வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் இவங்க வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால இது என்ன ஆயிடுச்சு? தவறாக முடிஞ்சிருச்சு. வன் தொடருக்கு பாக்கு கரெக்டு, இடைத்தொடருக்கு சால்பு கரெக்டு. ஏன்னா இது வன் தொடர் மெய்யெழுத்தை தொடர்ந்து, அதாவது வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அது வன் தொடர். இடையின மெய்யெழுத்துக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அது இடைத்தொடர். உயிர்த்தொடர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு பின்னாடி குற்றியலுகரம். அப்போ ராங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு பின்னாடி சு அப்படிங்கிற குற்றியலுகரம் வந்துருச்சு. அதனால் இது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அப்போது இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த வரலாறு அப்படிங்கிற வார்த்தை என்ன தொடர் குற்றியலுகரம்ங்கிறத நீங்கள் தான் ஆன்சரில் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேயே அதுக்கான ஆன்சரும் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான், க்ளூவும் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஸ் அசை சொல்லை பயன்படுத்துகிறோம். ஸோ நெடில் எழுத்தை குறிக்கணும் அப்படின்னா அதோட அசை சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான். ஓகேங்களா?
இது எங்கே மேம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 7ஆம் வகுப்பு முதல் இயலில் இலக்கண பகுதியில் ஃபஸ்ட்டு பேஜில் கீழே லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கரம், கான், காரம், கேனம் அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நெடில் எழுத்துக்கு கான். ஓகேங்களா, ஸோ படிக்காதவங்க கண்டிப்பாக அந்த பாக்ஸை படித்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து 17வது கேள்வி. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் டேஸ் தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ இது அதுக்கு பின்னாடி லாஸ்ட் இலக்கண பகுதியோட லாஸ்ட் பேஜில் பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் டேஸ் தொடர் குற்றிய சொற்கள் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இடைத்தொடர் குற்றிய சொற்கள் இல்லை. ஓகேங்களா, அடுத்தது பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. அரசு, எய்து, மார்பு, மூழ்கு. இது ஈஸியாக நமக்கு அந்த வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், நெடில் தொடர் அந்த குற்றியலுகரங்கள் 6 வகையும் தெரியலனாலும் ஈஸியாக ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம். ஏன்னா மற்றது எல்லாமே சென்டரில் என்ன இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது. இங்கே மெய்யெழுத்து இல்லை அப்படிங்கிற பேசிஸில் கூட நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலான மெத்தட் இப்படியும் நம்ம சூஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலாக வந்து இது என்ன மெத்தடை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இடையின தொடர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இடையினம் எரல வளல இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட மெய்யெழுத்துக்கள் தான் ஃபுல்லாக வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் என்னது, இடைத்தொடர் குற்றியலுகரம். இது மட்டும் நமக்கு உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. அதனால பொருந்தாத சொல் என்னது, இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரமான அரசு. அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா. அடுத்தது ஃபோனாலஜி அப்படிங்கிறதோட தமிழ் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிபியல். சரிங்களா, அடுத்தது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை வந்து என்ன நம்ம சொல்லுவோம், இரட்டை வழக்கு, டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவ்வளோதான். அடுத்து 21 அருள்நெறி அறிவை தரலாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்னதுங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும், எங்கள் தமிழ் கீழே தான் நம்ம படித்தோம் இல்லையா, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா. எழுதினது நாமக்கல் கவிஞர். அப்போ என்ன வரும், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அடுத்தது காந்திய கவிஞரின் நூல்களில் பொருந்தாதது எது. காந்திய கவிஞர்னா யார், நாமக்கல் கவிஞர். ஸோ மலைக்கல்லன் அவரோடது தான், என் கதை அவரோடது தான், சங்கொலி அவரோடது தான். இது நாமக்கல் கவிஞர் பாடல்கள்னு வந்திருந்தா அவரோடது. ஆனால் மொட்டையாக என்ன வந்திருக்கு, கவிஞர் பாடல்கள்னு வந்திருக்கு. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. ஓகேவா. சரி, அடுத்தது கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடியவர் யாருங்க. ஸோ வந்து யார், அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாமக்கல் கவிஞர். அடுத்தது பொறுத்துக. விரதம் பொழிகிற குறி. ஸோ விரதம்னா நோன்பு, பொழிகிறனா தருகின்ற, குறினா குறிக்கோள். அப்போ ஆப்ஷன் எப்படி வரணும், 2, 1, 3. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. அடுத்து குரலாகும் எப்படி பிரிக்கலாம், நம்ம குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாமா. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. இந்த லாவை வந்து இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிடுறோம். அவ்வளோதான். வான் கூட்டல் ஒளி வானொலி. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அந்த இன்னு கூட்டல் ஓ நோ அப்படின்னு வந்துடுது. சரிங்களா. ஒப்புமை அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னதுங்க, ஒப்புமை அப்படின்னா இணை. இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது இரண்டல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 கூட்டல் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். டக்குன்னு 2னோடனே நம்ம கண்ணு ஆப்ஷன் சியை தான் குறிக்க போகும். ஆனால் ஆப்ஷன் எங்கே இருக்குது, நமக்கு டியில் தான் இடம் பெற்றிருக்கு. ஓகேவா. தந்துதவும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல வரக்கூடிய தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், கூற்று கேள்விகள். ஸோ கூற்று 1 முல்லைக்கு தேர் தந்தவர் வேல்பாரி. கூற்று 2 புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் குமணவள்ளல். ஸோ ரெண்டுமே சரியானது தானே. உடுமலை நாராயண கவி வந்து எழுதின பாடலில் வந்து நம்ம பின்னாடி வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. முல்லைக்கு தேர் தந்தவர் வேல்பாரி, புலவரோட சொல்லுக்காக தன் தலையையும் தர துணிந்தவர் வந்து யார், குமணவள்ளல். அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து நமக்கு சரியான கூற்று தான் இல்லையா. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று 1, 2 சரி. அடுத்தது செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என கூறியவர் யார். ஸோ செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எழுத்து மொழி அல்லாதது எது. ஸோ எழுத்து மொழி அல்லாதது, இப்போ செய்தித்தாள் எழுத்து மொழி தான், நூல்கள் எழுத்து மொழி தான், மின்னஞ்சல் எழுத்து மொழி தான். ஆனால் வானொலி ரேடியோவில் காதால் தான் நம்ம கேட்க முடியும். அப்போ எழுத்து மொழி அல்லாதது வானொலி. இது வந்து இது எதுக்குங்க, அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா அப்படின்னா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுல நமக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படிங்கிறது என்னதுங்க, குற்றிய லுகரம். இதே இந்த இடம் இகரம்னு வந்திருந்தா குற்றிய லிகரம்னு சூஸ் பண்ணியிருப்போம். இது உகரம்னு வந்தனால ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய குற்றிய லுகரம். அவ்வளோதான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அது என்னதுங்க, அப்போ குற்றிய லிகரம். அவ்வளோதான். சரிங்க. அடுத்து கேள்மியா அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கேள்மியா. அடுத்து குற்றிய லிகரம் தற்போது
டேஸ் வழக்கில் இல்லை. ஸோ குற்றியலுகரம் எந்த வழக்கில் இல்லை? உரைநடை வழக்கில் இல்லை. ஸோ சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ உரைநடை இலக்கியம், அப்போ ஏ மற்றும் பியில் தானே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு உரைநடைங்கிறது மெத்தடு வேறு, இலக்கியங்கிற மெத்தடு வேறு. ஓகேங்களா? அப்போ அதில் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷனை ஏ மற்றும் பின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ 1 அப்படிங்கிறான சொல்லுக்கு மாத்திரை அளவு என்ன? சரி, இப்போ ஓ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, இன் மெய்யெழுத்து அதனால் அரை மாத்திரை, ரூ நம்ம என்ன பண்ணுவோம், குறில் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாத்திரைன்னு போட்டுருவோம். ஆனால் அந்த ரூங்கிறது என்னது, குற்றியல் உகரத்தில் இருக்கு இல்லையா? அப்போ அது என்னது, அரை மாத்திரை தான். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது 2 மாத்திரை தான். ஓகேங்களா? சரி, அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2. அடுத்தது திணை எத்தனை வகைப்படுங்க? திணை அப்படிங்கிறது வந்து 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. ஓகேங்களா? அடுத்தது முக்கணியில் பொருந்தாதது எது? முக்கணியில் பொருந்தாதது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இளநீர். மாப்பழா வாழை தானே வரும், அப்போ இளநீர் வந்து பொருந்தாது. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், மீடியா, புபர்ட்டி, டயலாக். மீடியா அப்படிங்கிறது ஊடகம், புபர்ட்டிங்கிறது பொம்மலாட்டம், டயலாகுங்கிறது உரையாடல். அப்போ 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்க. அப்போ 7ஆம் வகுப்பு இயல் 1ல் ஒரு 40 கொஷின் பார்த்தோமா? 40 கொஷினுக்கு 40 யார் வாங்குறீங்க, சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வாங்கிட்டீங்க அப்படின்னா மேம் நான் வாங்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th இயல் 2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.